திராவிட மாடல் ஆட்சியில எங்க பார்த்தாலுமே கொலை கொள்ளை பாலியல் வன்புணர்வு இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்கு. இன்னும் ஒருபடி மேல பார்த்தா இந்த மாதிரியான சம்பவங்கள்ல ஈடுபடுறதே திமுக நிர்வாகிகள் தான் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. அந்த வகையில சமீபத்துல ஒரு பெண்மணி கிட்ட இருந்து 4 பவுன் தங்கச்சின்னு திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவரே திருடி இருக்காங்க அப்படின்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. என்ன நடந்தது அப்படின்னா, வரலட்சுமின்ற பெண் கடந்த மாதம் ஜூலை 14ஆம் தேதி அவங்களுடைய உறவினர் வீடு காஞ்சிபுரத்துல இருக்கு. அங்க போயிட்டு திரும்ப வந்திருக்காங்க. அப்படி வரும்பொழுது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய டிராவல் பேக்கை பார்த்திருக்காங்க. அதுல இருந்த தங்க செயினையும் கம்மலையும் காணும். இது ரெண்டுமே 4 பவுன் இருக்குமா. அதுக்கப்புறம் அங்க கோயம்பேடுல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு போய் புகார் அளிக்கிறாங்க. அந்த காவலர்கள் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த நகைகளை திருடினது திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவி பாரதி அப்படின்றது வெளியே தெரிய வந்திருக்கு. இந்த பாரதி யாரு அப்படின்னா, திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இருக்கக்கூடிய நரியம்பட்டு இந்த ஊருடைய ஊராட்சி மன்ற தலைவர் தான் பாரதி. அதுவும் திமுக ஊராட்சி மன்ற தலைவர். இந்த பெண் மேல 10க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க. வேலூர் மாவட்டத்தில் மட்டுமே 4 திருட்டு வழக்குகள் இருக்கா. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திமுக உடைய பெண் ஊராட்சி மன்ற தலைவர், இவங்க மேல 10க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் இருக்கா. இப்ப ஒருத்தர ஊராட்சி மன்ற தலைவர் ஆக்குறாங்க அப்படின்னா அவங்க யாரு, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய நடவடிக்கை எப்படி எல்லாம் இருக்கு, ஒழுங்கா இருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு தான் அவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்கணும். இவங்க திமுகல இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க யாரு என்ன ஏது அப்படின்ற எதையுமே பார்க்காம பொறுப்பையும் பதவியும் கொடுத்தா இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நடக்கும். அதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்லாம் கோவத்துல இருக்காங்க. அது போக இவங்க இந்த பதவி ஏத்த பிறகு பல திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றதும் வெளியே தெரிய வந்திருக்கு.